கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மாகடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியப்பா, வயது 70, கூலி தொழிலாளி. இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு ஆடுகள் வளர்த்து பிழைத்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மாகடிக்கு அருகே உள்ள சாலையில் முனியப்பா உடலில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் முனியப்பா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முனியப்பா இறந்து கிடந்த இடத்தில் மது பாட்டில்கள் கிடந்தன. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் முனியப்பா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். பணத்துக்காக முதியவர் என்றும் பார்க்காமல் முனியப்பா கற்களால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் கூறியதாவது: முனியப்பாவுக்கு தினமும் இரவு குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. ஊரின் ஒதுக்குப்புறம் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் வாங்கிக் கொண்டு திம்பசித்திரம் செல்லும் ரோட்டினோரம் அமர்ந்து மது குடித்துள்ளார். அவ்வழியாக வந்த பிதிரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது சக்திவேல், நேரலட்டி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது நாகராஜ் ஆகியோர் முனியப்பாவை பார்த்ததும் அவரிடம் சென்று மது குடிக்க பணம் கேட்டுள்ளனர். தர மறுத்த முனியப்பா, கொஞ்சம் மது வேண்டுமானால் தருகிறேன் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் முனியப்பாவை முதியவர் என்றும் பாராமல் அவரை கற்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அருகே இருந்த பாறை மீது தலையை மோத வைத்து முகத்தை சிதைத்துள்ளனர். முனியப்பா இறந்ததும் அவர் வைத்திருந்த 16,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பினர். முனியப்பா மனைவியிடம் போலீசார் விசாரித்தனர். முனியப்பா தனது 2 ஆடுகளை ஆட்டுச்சந்தைக்கு கொண்டு சென்று விற்றுள்ளார். அதில் கிடைத்த 16,000 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வரும்போதுதான் சம்பவம் நடந்துள்ளது. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அதே பகுதியில் பதுங்கியிருந்த சக்திவேல், நாகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது வாங்க பணம் கேட்டு தர மறுத்த முதியவரின் முகத்தை சிதைத்து இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.